அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நான் அவர் வார்த்தையை மீறி எல்லாத்தையும் மறந்து அரசியல் மோகத்தில் சுற்றி திரிஞ்ச போது, அல்லேலூயா, ஆமென், எல்லா அரசியல்வாதியும் தலைவரெல்லாம் போயிட்டான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னை சுற்றி இருந்த கூட்டம் பூரா போச்சு. அல்லேலூயா. மூணாவது என் நண்பன் பூரா போயிட்டான். நான் இருக்கேன் பார்த்துக்கிட்டு சொன்ன பூரா போயிட்டான். நாலாவது நமக்கு ஒன்றுனா ஓடி வர ஒரு சில பேர் இருப்பான், குறிப்பிட்ட 4-5 பேர், அவனும் போயிட்டான். அஞ்சாவது என் மனைவியும் பிள்ளையும் தவிர எல்லாரும் கைவிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாங்க. செத்த நாய் மாதிரி ரோட்டில் அப்படி தனியாக நின்னேன். அப்போ தான் தெரிஞ்சது, முன்ன 2 வண்டி, பின்னால் 2 வண்டி. அல்லேலூயா. வாழ்க வாழ்கன்னு சொல்லி உசுப்பேத்தி நம்ம எல்லாத்தையும் மறக்க வச்சுருவோம். அந்த உலகத்தை போகிறோம். நம்மளை புகழ்ந்து பேசிட்டான்னு வைங்களேன், அப்படி ஒரு இது மாதிரி ஆயிரும். கல்யாண வீடு சந்திக்க முடியாது. அங்கே போனால் ஒரே கூட்டம். ஒரு நாளைக்கு 3 வேட்டி சட்டை வேணா, ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு அயன் பண்ணி வெளுக்க தனி ஆள், இவ்வளவும் போட்டு வந்தில் போய்கிட்டு இருந்தேன். எல்லாம் காலி. அல்லேலூயா. லாஸ்ட்டில் அயன் பண்ண கூட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. தலை குனிஞ்சு நிற்கிறேன். அல்லேலூயா. தலை குனிஞ்ச இடத்த விட்டு போகலாம், இந்த ஊரை காலி பண்ணி போயிடலாமான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு போக மனசு இல்லை. அப்பாவும் காலி பண்ணி போகணுன்னு சொல்லலை. அல்லேலூயா. அதே ஊரில் அதே இடத்துல கூனி குறுகி தலை குனிஞ்சி நடந்த என்னை அதே இடத்துல ரெட்டத்தனை அல்ல, பல மடங்கு உயர்த்தினார். அல்லேலூயா. 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 அதே இடத்துல உயர்த்தினார். அந்த தில்லு இருக்குல்ல நமக்கு. அல்லேலூயா. அப்போ தான் எல்லாரையும் நமக்கு கற்று தந்தார். யார்? இந்த உலகம் யாருன்னு நீ பாருன்னு நமக்கு கற்றுக் கொடுத்தார். நான் அரசியல் போனதான் தப்புன்னு நினச்சேன். தப்பு இல்லை. உனக்கு அந்த எண்ணம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை பாரு, அதை பார்த்தா இதெல்லாம் வரும்னு சொல்லி நம்மளை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் தூக்கி நிறுத்தினார். இப்போ எது என்ன நடந்தாலும் சரி, அல்லேலூயா, எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். அவரை துதிக்கிறது, அவரை துதித்து பாடுறது தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சரி, நான் எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு இடத்துல ஒன்றும் இல்லைன்னா காரை கொண்டு தனியாக விட்டு நிப்பாட்டி பாட்டு பாடி துதிச்சிட்டு இருப்பேன். அல்லேலூயா. என்னுடைய இது அப்படி தான். நான் சர்ச்சுக்கு சில இடத்துல போக வாய்ப்பு கிடைக்காது, போக முடியாது. ஏன்னா நம்மளை அப்போ தான் சோதிப்பான். அந்த அரசியல் பூரா சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு கரெக்டாக வரணுமா. அல்லேலூயா. முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவன் அண்டரில் தான் தொழில் புறம் பண்ணுறோம். அல்லேலூயா. சொல்ல முடியாது. ஆண்டவரே என்ன பண்ணம்ப. அப்பா எனக்கு ஒரு யோசனை தருவார். நேராக போவேன், காரை கொண்டு எங்கேயாவது ஒரு அவுட்டில் நிப்பாட்டுவேன். ஃபுல்லாக ஏசி போட்டு விட்டுட்டு நான் மட்டும் சத்தம் போட்டு கை தட்டி பாட்டு பாடி தூச்சிட்டு இருப்பேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் உள்ளே போவேன், மீட்டிங் அட்டன் பண்ண போவேன். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பா எல்லா காரியம் கரெக்டாக நடத்தி தருவார். நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாவது ஒரு சர்ச்சு எங்கேயாவது ஆராதனை நடக்கும் தெரியும் எனக்கு. அங்கே போய் கலந்துக்கிடுவேன். அல்லேலூயா. இப்போ போன வாரம் இங்கே நான் வர்றவனு எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். வந்துடலாம்னு சொல்லி எவ்வளவோ வந்துடல மாவட்டம்லாம் வந்துடும்ன்ட்டேன். ஐயாக்கிட்டேயும் வந்துடுவேன்ட்டேன். காலையில் தான் சொன்னேன், எனக்கு காலையில் 8 மணி ஃப்ளைட்டு போட்டு டிக்கெட்டை போட்டு அனுப்பி விட்டுட்டு காலைல 10 மணிக்கு சென்னையில் இருக்கணுன்ட்டான். அல்லேலூயா. ஒன்றும் செய்ய முடியாது. நான் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கப்புறம் காருலேயும் ஃப்ளைட்லேயும் துதிச்சிக்கிட்டே போனேன். அல்லேலூயா. இறங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல டிராஃபிக், 1/2 hour லேட்டு. பரவாயில்ல, லேட்டானாலும் பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் துதிக்க டைம் கொடுத்தாலும் துதிச்சிக்கிட்டே போயிட்டோம்ல. அல்லேலூயா. எது நடந்தாலும் சரி அவரை துதித்து பாடினாலே எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல யாரால் தள்ளப்பட்டோமோ, எந்த இடத்துல தன்னை குனிந்தோமோ அந்த இடத்துல நம்மளை அப்பா தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. அதுக்கு முழுசாக அவரை பிடிக்கணும், அரையும் குறையுமா பிடிக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமேன். எல்லாம் விட்ட பிறகு தான் நான் இது சொல்கிறேன். ஏன்னா காலையில் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 லட்ச ரூபா தேவைப்படும். அப்போ இன்றைக்கி அவனை போய் பார்த்தா செஞ்சிடலாம். ஏன்னா இடையில என்ன பாதை தடுமாறி வந்துட்டேன். அப்பாட்ட கேட்கறதுக்கு ஜோம் பண்ணதுக்கு எனக்கு வெக்கம். சில சமயங்கள் எப்படின்னா
நான் அவ்வளோ தப்பு பண்ணி இருக்கிறேன். அப்போது நேரம் அவன்கிட்ட போனால் இன்றைக்கி 50 லட்ச ரூபா வாங்கிடலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போவேன். அவன் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இல்லைம்பா. அல்லேலூயா. எல்லாம் இருக்கும். என் காரை பார்த்த உடனே சொல்லிடுவான், அவன் பணத்தை தான் வார இல்லைன்னு. கிட்டத்தட்ட நான் அவனுக்கு சும்மே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன். அவன் நான் திருப்பி கேட்டதே கிடையாது. அல்லேலூயா. அப்படியால தான் தேடி போனேன். இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்போது நம்ம இந்த உலகத்தில் எல்லாரையும் இவன்கிட்ட போனால் நடக்கும், அவங்ககிட்ட போனால் நடக்கும், சித்தப்பாட்ட போனால் நடக்கும், மாமன்கிட்ட போனால் நடக்கும். எந்த மாமனும் தரமுண்டா, எந்த சித்தப்பனும் தரமாட்டான். அல்லேலூயா. எந்த உலகத்தில் எவனும் தரமாட்டான். பெத்த தாயும் தாப்பனும் கூட சில நேரம் தரமாட்டாங்க. அல்லேலூயா. தரமாட்டாங்க. ஆமேன். அதனால் எல்லாரையும் தேட விட்டு போட்டு அவரை தேடி ரூம்பை பூட்டிட்டு உள்ள முழங்கால் போட்டுன்னு வைங்களேன், வந்துடும். அல்லேலூயா. அது தன்னால் வரும். தேடி வரும். அல்லேலூயா. அப்போ தான் சின்ன எண்ணங்கள்லாம் இருந்து எல்லாம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தெரு நாய் மாதிரி ரோட்டில் நிற்கும் போது தான் வேறு வழி கிடையாது. அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு போய் விழுந்தேன். ஆமேன். ஏன் அது வரைக்கும் நான் ஏன் தேடலை சொல்லுங்கள்? அப்பா நம்ம என்னத்தை பார்ப்பார் அப்பா. அல்லேலூயா. நீ இன்னும் அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, போய்ட்டு வா அப்படின்னு விட்டுருவார். அல்லேலூயா. அதனால் யாரையும் நம்பக்கூடாது. நமக்கு தேவை அப்பா மட்டும்தான். அப்பாவை மட்டும் உறுதியாக பிடிச்சிட்டோன்னா எது வேணுமோ நமக்கு நாளைக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு நாளைக்கெல்லாம் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கோடி ரூபா வேணும். அல்லேலூயா. 1.5 கோடி ரூபா எனக்கு அப்பா தருவார். எனக்கு தருவார். அவ்வளோதான். என்ன தந்தா செய்வேன், இல்லைன்னா பட்டினியை கிடப்பேன். அப்படி அந்த மாதிரி உள்ள எண்ணத்துக்குள்ளே வரணும். அப்பா நிச்சயமாக தருவார். நம்புனா தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அவர். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். முழு நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. பாட்டும் சாட்சியமாகவே கொண்டு போயிருந்தீங்க. என்ன? அல்லேலூயா. நான் போன வாரம் எதில் விட்டேன் என்னுடைய சாட்சியை? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அதே பஸ் ஸ்டாண்டில். ஆமாம், எந்த பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்தோன்னோ அதே பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்ப என்னை தூக்குனார் அப்பா. அதுக்கப்புறம் என்னை நடத்துறதெல்லாம் தின்னும் புதுசாக இருக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஒரு காரு இல்லாமல் பஸ் ஏறதுக்கு வைக்கப்பட்டு போய் ஒரு ஓரமாக நின்னேண்ணா. அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு தான் நான் என் காரை எடுத்து ஓட்டின வந்து நான் காரு ஃப்ரீயாக கொடுத்தேன். அவன் முன்னாடி போகிறான், என் முன்னாடி. நான் சரி வாரானே அப்படின்னு சொல்லி எந்திக்கிறேன். நிற்கவே இல்லை, போயிட்டான். அல்லேலூயா. அந்த இடத்துல உட்காந்து அப்பாட்ட ரொம்ப அழுது வந்து கேட்டேன். நம்ம கண்ணீரை வந்து அப்பா ரொம்ப வந்து தாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் நேராக எனக்கு ஒரு சென்னையிலேருந்து ஃபோன் வந்துச்சு, நாளைக்கு நீங்கள் சென்னை வாங்கன்னு சொல்லி. சென்னைக்கு போனேன். அங்கேருந்து வரும்போதே காரை புக்கிங் பண்ணிட்டு தான் வந்தேன். அல்லேலூயா. ஆமாம், எப்படி பாருங்கள். அதிலிருந்து மாதம் காரு இறக்கினேன். மாதம் காரு இறக்கினேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து உயர்த்துவார். அல்லேலூயா. அவரை முழுசாக நம்பணும். அவரை நம்பி போனதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லா கொண்டு போகிறார். கம்பெனி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதம் ஒரு கம்பெனியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அக்கௌண்ட்டு கம்பெனி. ஆண்டவர் அந்த மாதிரி நல்ல தொழிலை தரார், நல்லா ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்ல சுகமாக இருக்கிறார். எந்த வியாதியும் கிடையாது எங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு வயசு 52. அல்லேலூயா. ஆனால் எனக்கு 52 ஆன எண்ணமே கிடையாது. அல்லேலூயா. எனக்கு 52 ஆன எண்ணமே கிடையாது. அல்லேலூயா. யாருமே சிரிக்க விட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு. எல்லாருமே முன்னிட்டே இருக்கிறாங்க. ஆமாங்க, நமக்கு வயசாயிட்டுன்னு நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்பா பிள்ளைகளுக்கு வயசே ஆகாது. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு நான் என்னெல்லாம் விட்டால் இப்போ 25 வயசு பையன் போகக்கூடிய இடத்துல நான் அதில் போயிடுவேன். ஆமாம் ஐயா. எஸ்டேட்டில் நான் நடப்பேன். என் கூட யாரும் நடந்து வர
நம்ம வந்துட முடியாது. தர இல்லை, ஹில்ஸு. என்ன ஹில்ஸில் நான் போவேன், என் பார்ட்னர் எல்லோரும் எனக்கு முன்னால் தான் வருவான், ஓடி 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 நான் போய்கிட்டே இருப்பேன் உள்ள. அதனால் அப்பா அந்த அளவுக்கு நமக்கு பலமும் தருவார். அல்லேலூயா. ஆமாம், நல்ல சிந்திக்க மூளையும் தருவார். அல்லேலூயா. அதுக்கு எல்லாம் காரணம் அப்பா கிட்ட விட்டுறணும், அப்பா கிட்ட ஃபுல்லாக கொடுத்துடணும். ஆமென். என்னைய நீங்கள் நடத்துங்கப்பா, அவ்வளோதான். என்ன தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாட்டு பாடலாம். அல்லேலூயா.